லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினியோட நடிப்பில் தலைவர் 171 திரைப்படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்க உள்ள நிலையில படத்தை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் இணையத்தில் வெளியாயிட்டு இருக்கு. அதன்படி தலைவர் 171 கதையை லோகேஷ் ரஜினியிடம் கூறியிருக்கிறதா அதை பற்றி ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது ரஜினி தற்போது மீண்டும் பரபரப்பான நடிகராக வலம் வரார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே சமயத்தில் பல படங்களை நடிக்க கமிட் ஆயிருக்கார். ஜெயிலர் என்ற வெற்றி படத்துக்கு பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ள ரஜினி அடுத்தடுத்து படங்கள்ல கமிட் ஆயிருக்கார். ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் என்ற படத்துல நடிச்சுட்டு வரும் ரஜினி லால் சலாம் படத்துல சிறப்பு தோட்டத்திலையும் நடிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வெளியாக இருக்கு. இதையடுத்து வேட்டையன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்நிலையில தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகே தலைவர் 171 படத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் தலைவர் 171 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்காங்க. அனிருத்தோட இசையில உருவாகும் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஏப்ரல் மாதத்திலிருந்து தலைவர் 171 படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல ரஜினியோட இணைந்து சிவகார்த்திகேயன் முக்கிய ரோல நடிப்பதா பேசப்பட்டு வரும் நிலையில மேலும் பல ஸ்டார் நடிகர்கள் இந்த படத்துல நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சமீப தகவலின்படி இப்படத்துல ரன்வீர் சிங் முக்கிய ரோல்ல நடிக்க இருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தலைவர் 171 திரைப்படத்தை முழுக்க வித்தியாசமான பாணியில உருவாக்க இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. லோகேஷ் இதுவரை லோகேஷ் இயக்கிய படங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமா தலைவர் 171 இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இக்கதையை லோகேஷ் ரஜினியிடம் கூறிய போது ரஜினி லோகேஷை கட்டி அணைத்து கதை சூப்பர் என சொன்னாராம். இது லோகேஷுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. லியோ திரைப்படம் என்னதான் வசூல்ல சாதனை படைச்சாலும் கலவையான விமர்சனங்களே பெற்றது. எனவே தலைவர் 171 படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுக்க காத்து கொண்டு இருக்காரு லோகேஷ். கண்டிப்பா லோகேஷ் மற்றும் ரஜினி கூட்டணியில் உருவாகும் தலைவர் 171 திரைப்படம் தரமான ஒரு படமா இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. மேலும் ரஜினி லோகேஷிடம் முழுக்க இது உங்க ஸ்டைலில் உருவாகும் படமா இருக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்காராம். எனவே ரஜினி தன் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில இந்த படம் இருக்க வேண்டும் என்ற முடிவோடு தலைவர் 171 வேலைகளை துவங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்துல ரஜினி அவருடைய முழு வில்லத்தனத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் காமிக்க போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இந்த படத்துல ரஜினி நடிக்க போறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே அவளோட இந்த படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. நீங்க தலைவர் 171 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.